ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகள் இருப்பீங்க இல்லையா? அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டிங்கன்னா உடனுக்குடனே பதிவை பார்க்கலாங்க. சரிங்களா? இந்த பதிவை நீங்கள் பார்க்கணுன்னா நான் ஒரு முயற்சி எடுத்து தானுங்களை நான் பேசணும் அல்லது இந்த பதிவை போடணும். நீங்களே ஒரு யூடியூப்பில் இந்த நிகழ்வை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சு உட்காந்து அதுக்குன்னு டைம் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா தான் நீங்களும் பார்க்க முடியும் இல்லையா? அப்போ நம்ம அதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம். அந்த முயற்சி எடுக்கும் பொழுது துணியோட தான் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். நம்ம இதிலேருந்து ஒரு எண்ணெய் கற்றுக்க போகிறோம், நல்ல விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோமா, என்னென்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட தானே நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வருவோம். சரிங்களா? அதே போல் தானேங்க ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணும்னா ஒரு முயற்சி எடுக்கணும் இல்லையா? முயற்சி எடுக்கும் பொழுது தான் அந்த செயல் நமக்கு செய்ய முடியும். சரிங்களா? வீட்டிலையே கூட பார்த்துட்டிங்கன்னா சில பேர் சில விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க அவங்கள தைரியம் கொடுக்காம அதைரியம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா இதனால் அப்படி ஆகிடுமோ, அதனால் அப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி எதிர்கால பயம். நிகழ்காலத்தில் இல்லாமல் எந்த செயலையும் முயற்சி செய்யாமல் ஒரு 4 பேர்த்திட்ட பேசாமல் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ நம்ம முயற்சி செய்யும் பொழுது வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பயம். என்னென்னா நம்ம எதிர்காலத்தில் இப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தால் எந்த விஷயம் பண்ண முடியுங்களா? அதே போல் நம்ம அவங்களுக்கு ஒரு செயல் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணக்கர்த்தாவாக அவங்க இருக்கலாம். ஒரு விஷயத்தை அவங்க செய்யணுங்கிறது அமைப்பாக இருக்கலாம். அதனால ஒரு தொழிலாகட்டும், ஒரு வேலையாகட்டும், ஒரு இதாகட்டும், எதுக்குமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஒரு செயல் செய்யறோமா, அது எப்படி செய்யறதுன்னு மட்டும் யோசிச்சு அதில் நம்பிக்கை வச்சு அதிகமான நம்பிக்கை வைங்க. எதுலையுமே தன்னம்பிக்கை தான் முக்கியம். சரிங்களா? நீங்களும் தன்னம்பிக்கையாக இருந்தீங்கன்னா குடும்பமும் தன்னம்பிக்கையாக இருக்கும், உங்களை சுற்றி இருக்கவங்களும் தன்னம்பிக்கையாக இருப்பாங்க. சரிங்களா? அந்த எந்த செயலையுமே பாசிட்டிவாக நினைங்க. சரிங்களா? எடுத்த உடனேயே ஒரு மேக்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸை படிப்படியாக தான் போட்டு கொண்டு போக முடியும். சரிங்களா? எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆன்சருக்கு போயிட முடியுங்களா? அதுதான் உங்களுடைய பயத்துக்கு காரணம். என்னன்னா எடுத்த உடனேயே நீங்கள் ஆன்சருக்கு போயிடுறது. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு கற்பனை, அது தப்பாக கூட இருக்கலாம் இல்லையா? ரைட்டாக போட்டு பார்த்தா தான் மேக்ஸ்னுடைய முடிவு என்ன, அப்படி ஆன்சர் என்னன்னு தெரியும். அதனால பயப்படக்கூடாது, எதுக்குமே பயம் இல்லை. எல்லாம் சொல்கிறது ஈஸின்னு அது நினைக்காதீங்க. கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்க. நீங்களும் பயத்தோடையே இருந்தீங்கன்னா தைரியத்தை இழந்துடுவீங்க. சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்கோங்க. எதுக்குமே முட்டுக்கட்டை போடாதீங்க. ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு இது வேண்டாம், அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த செயல் அந்த பாசிட்டிவாக நடக்கிறது கூட தடங்கள் வரும். சரிங்களா? அதனால் அமைதியாக இருந்து ஒரு செயல் பயம் இருக்கும் தான், என்ன பண்ணுறது, ஒரு எதுக்குமே போராடி தானே வாழ்க்கையில் ஜெயிக்கணும். சரிங்களா? ஒரு தொழிலே செஞ்சோன்னா ஃபஸ்ட்டு எதுக்கு எல்லாம் நான் 2-3 பேர்த்த கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் தானே செய்ய போகிறோம். அப்போ செய்யும்போது ரைட்டாக இருந்தால் செய்ய போகிறாங்க, தப்பாக இருந்தால் எதுவுமே விட்டுற போகிறாங்க. எந்த ஒரு தொழிலுமே எடுத்துக்கோங்களேன், பணம் போடுறதுக்கு முன்னால் யோசிப்பாங்க இல்லையா? இப்போ ஒருத்தர் பிஸ்னஸே செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு குழப்பம் எல்லாமே. மிதமிஞ்சி பணம் இருக்கவங்க, பொருளாதார வசதி இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இல்லை அடிப்படை தேவைக்கே போராடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பயம் இருக்குங்க. அப்போ தைரியம் கொடுக்காம இருந்தால் அவங்களும் தைரியம் இழந்துடுவாங்கனால எதுக்கெடுத்தாலும் முட்டுக்கட்டை போடாமல் யோசிச்சு உடனே பதில் சொல்லாமல் அதில் இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக சொல்லுங்க. சரியா? அவங்களும் ஏற்றுக்குவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்லும்போது பதட்டம் தான் ஆகும். அவங்களும் யோசித்து எல்லாரையும் கன்சல்ட் பண்ணிட்டு அவர் ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க. ஜோசிக்காரங்க கிட்ட போவாங்க,
குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க, எல்லாமே செஞ்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையை வாழ்ந்து தானுங்க ஆகணும், சரிங்களா? எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டால் எப்படிங்க? ஒரு திருமணமே செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணோ ஒரு மாப்பிள்ளையோ பார்த்து தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்போ வந்து இது வேணாம் அது வேணாம் என்ன பண்ண முடியும்? இப்போத்த காலகட்டத்தில் எல்லாமே குழப்பம்தான். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாமல் இருக்க முடியாது இல்லைங்களா? 4 பேர்த்த கலந்து பேசிட்டு எதுக்குமே பாசிட்டிவான திங்கிங் வச்சுட்டு பாசிட்டிவாக செய்யும்போது எல்லா செயலும் வெற்றிதாங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு வந்து ஒரு காரணக்கர்த்தா தான், சரிங்களா? காரியத்தை நடத்துகிறவன் இறைவன் தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்யுங்க, பாருங்கள், வெற்றி நிச்சயங்க. எல்லோருக்குமே வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறோங்க. முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க. வணக்கங்க.